ஆதிக்கம் ஏற்பட்டதையே களப்பிரரின் இருண்ட ஆட்சியாக தமிழிலக்கிய வரலாற்று நூல்கள் எடுத்து விளக்குகின்றன. இந்த களப்பிரர் ஆட்சியில் அரசியல் உறுதியில்லா நிலை, அந்நிய கலாச்சாரங்களை தமிழ் மண்ணில் கண்டமை, ரோமருடன் வணிக வர்த்தக தொடர்புகள் தோன்றியமை, பிற நாட்டு வணிக தொடர்புகளினால் தமிழரின் வாழ்வியல் சிறப்புகள் உலகெங்கும் பரந்தமை வரலாறாகியது. இதனால் தமிழ் மொழியில் பிறமொழி கலப்பினை எல்லைப்படுத்த வேண்டிய தேவையும் முதன்மை பெற்றது. இதனை தொல்காப்பியம் இலக்கியமாக்கிவிட்ட தமிழரின் விழுமியங்களை இலக்கணப்படுத்தி தமிழர் வாழ்வை ஒழுங்கமைக்கப்பட்ட அன்பின் ஐந்தனை வாழ்வாக இலக்கணப்படுத்தியது. அந்நியர் வருகை காரணமாக புதிய பழக்க வழக்கங்களை, நம்பிக்கைகளை தமிழர் சமுதாயம் சந்தித்ததினால் தமிழர் வாழ்வை இந்திய உபகண்டத்தின் அடிப்படை பண்புகளுடன் வாழ வைப்பதற்கு அறத்தின் வழி வாழுமாறு வலியுறுத்தி இந்திய மண்ணின் விழுமியங்கள் சிதையாது காத்திடும் முயற்சிகளும் தோன்றி இக்காலம் அறநெறி காலமும் ஆயிற்று. திருக்குறள் தமிழர் அறநூல்களின் சிகரமாக திகழ்கிறது. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடன் நடாத்திய உரையாடலில் திருக்குறள் அறம்பொருள் இரண்டையும் வள்ளுவர் இந்திய உபகண்டத்துக்கு பொதுவாக அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர் வழியிலும் காமத்துப்பாலை தமிழர்களின் பண்பாட்டு கலாச்சார பேணுகை உணர்வுடனும் எழுதியுள்ளார் என்ற தன்மையை உணர முடிந்தது. இதன் வழி நோக்குகையில் தமிழர் சமுதாயத்தில் அரசியல் பொருளாதார மாற்றங்கள் அறநெறி காலத்தில் தமிழ் பெண்ணை இனத்தின் தலைவி என்ற நிலையிலிருந்து இல்லத்தலைவி என்ற நிலைக்கு மாற்றியமையை திருக்குறளின் ஊடாகவும் உணரலாம். முன்னீர் வழக்கம் மகடு உவோடு இல்லை என்னும் தொல்காப்பிய சூத்திரம் பெண்கள் சர்வதேச வர்த்தகத்திலிருந்து தடுக்கப்பட்டு இருந்ததை தெளிவாக்குகிறது. இதனால் பொருளாதார பலம் ஆணாதிக்க சமுதாயத்தை வேகப்படுத்த வணிகர்களின் மதமான சமணத்தின் நிலையாமை கருத்தியல்களும் தமிழ் பெண்ணை தேசிய வாழ்விலிருந்து தனிமைப்படுத்தியது. இங்குதான் காரைக்கால் அம்மையார் என போற்றப்படும் புனிதவதி 3 சிறு பிரபந்தங்கள் மூலம் மறைந்துவிட்ட அல்லது சமய பின்னணியில் மறக்கப்பட்ட தமிழ் பெண்களின் தேசிய உருவாக்க பணியை மீள் நினைவு செய்தார். காரைக்கால் அம்மையார் தமிழ் பெண் ஆணில் தங்கி வாழும் தன்மையை மீறும் புரட்சியை தன்னளவில் தொடங்குகிறார். இதனை சமூக வளமைகளிலும் மொழியின் தன்மைகளிலும் புதிய சிந்தனை, புதிய வடிவங்களை உருவாக்குவதன் மூலம் அவர் செய்தார். சுருக்கமாக சொன்னால், இன்று வரை தமிழ் செம்மொழியாக இருப்பதற்கு காரைக்கால் அம்மையார் செய்த பங்களிப்பு மகத்தானது. அவர் பதிகம் பாடும் வளமையையும் திருவாலங்காட்டு மூத்த சிரிப்பதிகங்கள், அந்தாதி பாடும் முறைமையினையும், அற்புத திருவந்தாதி இதற்கு உதாரணம், யாப்புக்களை கலந்து பாடும் உரிமையினையும், திருவிரட்டை மணிமாலை இதற்கு உதாரணம் தொடக்கி வைத்ததின் மூலம் தமிழுக்கு இறுக்கமான விருத்தப்பா, வெண்பா, கலிப்பா, அசிரியப்பாவிலிருந்து நெகிழ்வை கொடுத்தார். இந்த நிகழ்வு உள்ளமுருகி பாடும் பக்தி இலக்கியத்துக்கு விடிவெள்ளியாக அமைந்தது என்பது பேராசிரியர் வினாசித்தம்பி செல்வநாயகம் போன்றோரின் கருத்தாக அமைகிறது. இந்த ஈமப்புறம் காட்டை காட்டி சமணம் நிலையாமை பேசி தமிழரின் அகவாழ்வையும் புறவாழ்வையும் நிலைகுலைத்ததோ, அதே சுடலையில் ஆன்மாவும் இறைவனும் தாடலியாக இணைகின்றன என்று மரண பயத்தை மக்களிடையே நீக்கி மரணம் வாழ்வின் இயல்பு என்கிற எண்ணத்தை ஊட்டியதன் மூலம் சமணத்தின் நிலையாமை கூறி மக்களை திசை திருப்பும் தந்திரோபாயத்தை காரைக்கால் அம்மையார் முறியடித்தார். இதுவே பின்னர் திருநாவுக்கரசு சுவாமிகள் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று மறுமாற்ற திருத்தாண்டகம் பாடி பக்தி கொண்டு மக்களுக்கு சக்தியூட்டி சமணத்தை தமிழகத்திலிருந்து வேறறுப்பதற்கான சமுதாய பலத்தை அளித்தது. இப்படியாக பக்தி இலக்கிய காலம் வரை, சங்க காலம் முதல் கொண்டு பக்தி இலக்கிய காலம் வரை பல்வேறு பெண்கள் தேச உருவாக்கத்தில் தமது பங்களிப்பினை செய்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் அரச உரிமையுடன் அரசாண்டு தேச உருவாக்கத்தில் தமது பங்களிப்பை செய்தது மட்டுமல்லாமல் தம்முடைய சிறந்த ஆலோசனைகளை அந்த நாட்டை ஆளும் அரசர்களுக்கு வழங்கி, உதாரணமாக ஔவையார், காக்கை பாடினியார் போன்ற பல பெண் புலவர்கள் அரசர்கள் நல்லாட்சி புரிவதற்கான நல்ல கருத்துக்கள் பலவற்றை கூறி அந்த அரசர்கள் மூலமாக அந்த தேசம் உருவாகுவதற்கு பல வழிகளில் துணை புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கு சங்ககால இலக்கியம் இங்கே சான்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பக்தி இலக்கிய காலத்தில் கூட
எங்களுடைய சமய ஆன்மீக ரீதியான கோட்பாடுகளில் கூட பெண்கள் தங்களுடைய சிறப்பான பங்களிப்பின் மூலமாக அங்கும் தமிழருடைய தேச உருவாக்கத்திலும் ஆன்மீக உருவாக்கத்திலும் கூட தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளார்கள் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேரம் போதாமை நான் மிகச் சுருக்கமாக என்னுடைய இந்த கட்டுரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ரீத்தம்மா பாத்திமா ஹரன் அவர்களே. தமிழ் தேசிய கட்டமைப்பில் மகளிர் பங்கு என்ற தலைப்பில் மிக அழகாக இலக்கிய சான்றுகளையும் வரலாற்று அறிஞர்களின் கூற்றுகளையும் எடுத்துக்காட்டி தன்னுடைய பேப்பரை தந்துள்ளார். அவருக்கு நம் அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கட்டுரையாளர் ஹமீம் ASM சலீம் என்பவர். இவர் சிங்கப்பூரில் இருப்பவர். ஜமியா சிங்கப்பூர் என்கின்ற நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்பதின் துணைத் தலைவராக இருக்கிறார். அவருடைய கட்டுரையின் தலைப்பு சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம் புரவலர்களின் மொழி, பண்பாடு, சமயம் மற்றும் இன நல்லிணக்க பணிகள் என்ற தலைப்பில் தனது கட்டுரையை வழங்குமாறு அவரை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். ஆற்றல் வாய்ந்த இந்த அமர்வின் தலைவி அவர்களே, அறிஞர் பெருமக்களே, ஆண்டோர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். சிறப்பு வாய்ந்த இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் சிங்கப்பூர் தமிழ் முஸ்லிம் புரவலர்களின் மொழி, பண்பாடு, சமயம் மற்றும் இன நல்லிணக்க பணிகள் என்ற தலைப்பில் என்னுடைய கட்டுரையை சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கின்றேன். சிங்கப்பூர் நோக்கிய தமிழ் முஸ்லிம்களின் வருகை கிபி 7ஆம் நூற்றாண்டின் முன்பே தொடங்கிவிட்ட தென்னிந்தியர்களின் மலாயா தீபகற்பம் நோக்கிய தொழில் மற்றும் பொருளியல் சார்ந்த தொடர்புகளின் நீட்சி என வரலாற்று தொன்மங்கள் நமக்கு புலப்படுத்துகின்றன. வணிக பாரம்பரியமும் உழைப்பு, முயற்சி, தளராத நம்பிக்கை ஆகியவற்றோடு இன்ப தமிழ் எங்கள் மொழி, இஸ்லாம் எங்கள் வழி என்ற அடிப்படையில் தொழில், வேலை, மொழி, பண்பாடு மற்றும் இறைநெறி பேணுகின்ற ஏற்றமிகு வாழ்வினை அவர்கள் போற்றி பேணி நடந்து வந்துள்ள பாரம்பரியத்தினை அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கிடைக்கும் பல்வேறு ஆவண குறிப்புகள் மற்றும் தரவுகள் மூலம் இன்று நாம் அடையாளம் காட்ட முடியும். தமிழ் முஸ்லிம் இதழியல் முன்னோடிகளின் வரிசையில் முன்னணியராக கருதப்படும் இருவர் குலாம் காதிர் நாவலர் மற்றும் மக்தூம் சாஹிப் ஆகியோர். குலாம் காதிர் நாவலர் மலேசியாவின் பினாங்கு நகரிலிருந்து வித்யா விசாரணி தமிழ் இதழை தொடங்கி நடத்தினார் 1888. இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரில் மக்தூம் சாஹிப் சிங்கை நேசன், தங்கை நேசன் என்னும் இதழ்களை நடத்தினார். தமிழ் நாவல் இலக்கியத்தின் முதல் முன்னோடி மக்தூம் சாஹிப். தென்கிழக்காசிய நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழ் முஸ்லிம்கள் மொழி பற்றும் இனப்பற்றும் சமயப்பற்றும் மிக்க சான்றோராய் தம்மை அடையாளம் காட்டியுள்ளனர். வாணிபத்திலும் கடின உழைப்பாலும் அவர்கள் தேடி குவித்த செல்வங்களை பொது நலனுக்கு பயன்படுத்தும் அறநோக்கு அவர்களின் சமுதாய சிந்தனைக்கும் தொலைநோக்கிற்கும் கட்டியம் கூறுகின்றன. தனித்தனியாகவும் கூட்டாகவும் இணைந்து அவர்கள் உருவாக்கிய அறக்கட்டளைகள் தென்கிழக்காசியாவின் பர்மா, தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அறப்பணிகள் வளர அடிகோலி வந்திருக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து சிங்கப்பூரில் நிலவி வந்த பொருளியல் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளின் வளர்ச்சி முகம் போன்ற காரணங்களால் வாழ்வாதார விடியலை நோக்கி சிங்கப்பூரை வந்தடைந்த தமிழ் முஸ்லிம்களின் எண்ணிக்கை பல்கி பெருகிடத் தொடங்கியது. பெரும்பாலும் தனித்தனியாகவே புலம்பெயர்ந்து சிங்கப்பூரிலும் இன்னபிற தென்கிழக்காசிய நாடுகளிலும் உழைத்து தொழில் செய்தும் வணிக நிறுவனங்களை உருவாக்கியும் வந்திருந்த தமிழ் முஸ்லிம்கள் தமது வலுவான இன, வட்டார மற்றும் குழு அடையாளங்களை தக்க வைத்து வந்துள்ளனர். தத்தம் ஊர் மற்றும் வட்டாரம் சார்ந்தோரை இணைத்து அமைப்புகளை உருவாக்கி சமயம், இலக்கியம், பண்பாடு மற்றும் கல்வி பணி வளர்ச்சிக்கு இங்கு பெரும் பணியாற்றி வந்துள்ளனர். இஸ்லாமிய சமயம் சார்ந்த அறப்பணிகளில் தொன்று தொட்டே நாட்டமும் ஆர்வமும் கொண்டிருந்தமைக்கு அவர்கள் அன்று உருவாக்கி சென்றிருந்த அறக்கட்டளைகள் சான்றாக இன்றும்